ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனோ டிஎன்பிசி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழ் இலக்கணத்தில் 4 வகை சொற்களை பற்றி பார்ப்போம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் என்னென்னு பாருங்கள். 4 வகை சொற்கள். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் 3rd term புக்கில் உள்ள இலக்கணம், இயல் 1 உள்ள இலக்கணம். சரியா? 4 வகை சொற்கள். சரி, ஃபஸ்ட்டு சொற்கள் அப்படின்னா என்ன, அதாவது சொல் அப்படின்னா என்ன? தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். சரி, தனித்து நின்று பொருள் தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓர் எழுத்து பொருள் தரும்ல. அதாவது இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, எடுத்துக்காட்டு ஈ, பூ, மை, இதெல்லாம் வந்து ஒரு எழுத்தாவே பொருள் தரும். அதான் தனித்து நின்று பொருள் தருவது. இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னது, சொல்லுக்கு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சொல் வந்து இலக்கண அடிப்படையில் 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வகைப்படும். 4 வகைப்படம்னா என்னது? எதெல்லாம் பாருங்க, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒரு சொல் வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்ட்டு வந்து 4 வகைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த 4 வகையில் முதல் என்னது இருக்கு? பெயர்ச்சொல். ஸோ பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பெயர்ச்சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். அதாவது ஒரு இதோட பேர், அதாவது அந்த ஒரு பொருளோட பேர், அதாவது ஒரு உயிரினமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு உயிரற்ற பொருளாக இருக்கட்டும், ஒரு இதோட பேரை குறிக்கிறது வந்து பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். அப்போ பாரதி அப்படிங்கிறது ஒரு மனிதனை குறிக்கிறது. பள்ளிங்கிறது ஸ்கூல், அதாவது ஒரு கல்வி கற்கிற ஒரு இடத்தை குறிக்குது. காலை அப்படிங்கிறது ஒரு வேலை. இந்த மாதிரி ஏதோ ஒரு இதை பற்றி சொல்றது வந்து, ஒரு பொருளை சொல்றது வந்து ஒன்றன் பெயரை, அதாவது பொருள்ங்கிறதோட ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல். பெயர் சொல் என்னது? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல். அடுத்து வினைச்சொல். வினைச்சொல்னா வினை என்னும் சொல்லுக்கு என்னன்னு பாருங்க. வினைச்சொல் என்னன்னு பாருங்க. வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினைனா செயல்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோம், அதாவது ஒரு செயல் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதை பற்றி சொல்றதா என்னது? வினைச்சொல். எடுத்துக்காட்டு பாருங்க. வா, போ, எழுது, விளையாடு. இதான் வினைச்சொல். வா அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு நம்ம வர்றது. போ, எழுது, விளையாடு. இதெல்லாம் வந்து ஒரு செயலை குறிக்கிறது. இந்த மாதிரி செயலை குறிக்கிறது வந்து என்னது? வினைச்சொல். அடுத்து இடைச்சொல். இடைச்சொல் வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. அதாவது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும், ஆனால் இது வந்து பிரித்து பார்த்தா தனித்து இயங்காது. அதாவது எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா, இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தந்தையும் தாயும். தந்தையும் தாயும், அந்த ரெண்டுல வந்து அப்படிங்கிறது உச்சரிப்பு வருதா? அதனால இது வந்து இடைச்சொல் வந்து வந்து இடைச்சொல். அடுத்து மற்று அப்படிங்கிறது மற்றொருவர், அதில் வந்து மற்று அப்படிங்கிற இந்த இடைச்சொல் வருது. பிரித்து பார்த்தா அது வந்து என்ன செய்யாது? பொருள் தராது, அதாவது தனித்து இயங்காது. அடுத்து ஐ, திருக்குறளை. திருக்குறள் ப்ளஸ் ஐ, அதாவது திருக்குறளை. அந்த ஐ வந்து எண்டில் வருதா? உச்சரித்து பார்த்தா இதுதான் வந்து என்னது? இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல். ரெண்டையும் சார்ந்து வரும். பெயர் சொல்லாமல் இருக்கலாம், வினை சொல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இடைச்சொல்னா அதுக்கு மற்று ஐ, இதுதான் என்னது? இதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுதான் வந்து என்னது? இடைச்சொல். அடுத்து வந்து உரிச்சொல். 4வது என்ன சொல் வந்திருக்கு? உரிச்சொல். உரிச்சொல் வந்து பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். ஒரு பெயர் சொல்லாக இருக்கட்டும், ஒரு வினைச்சொல்லாக இருக்கட்டும், அதை மிகைப்படுத்தி சொல்ல வருதுதான் என்னது? உரிச்சொல். என்ன எடுத்துக்காட்டு பாருங்க. மா அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல். அதுக்கு என்னது? மாநகரம். நகரம் அப்படின்னா ஒரு நகரத்தை குறிக்கும். அதாவது மாநகரம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய நகரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, அதாவது மிகுதிப்படுத்துது. அதுதான் என்னது? உரிச்சொல். உரிச்சொல் வந்து நகரத்தை மாநகரம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து சால சிறந்தது. சிறந்தது அப்படின்னாலே ஒரு சிறப்பான விஷயம். அதை இன்னும் மிகுதிப்படுத்த சால சிறந்தது அப்படின்னு வருது. ஸோ இந்த வந்து என்னது? இந்த சாலவும் இதில் வந்து என்னது? உரிச்சொல். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்ல மேலேருந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். என்னன்னு பாருங்க. சொற்கள் வந்து 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அடுத்து பெயர் சொல் என்னது? ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். எடுத்துக்காட்டு என்னன்னு படிச்சுக்கோங்க. அடுத்து வினைச்சொல். வினை என்னும் சொல்லுக்கு ஒரு செயலை குறிக்கிற சொல் வந்து வினைச்சொல். அதுக்கும் எடுத்துக்காட்டு இதை பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து இடைச்சொல்.
இடைச்சொல்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல். இது வந்து தனித்து இயங்காது. மற்று, ஐ இதெல்லாம் வந்து என்னது இடைச்சொல். அடுத்து உரிச்சொல். பெயர்ச்சொல், உரிச்சொல் ஆகியவற்றின் தன்மை விகிதப்படுத்த வருவது. பெயர்ச்சொல்லையும் உரிச்சொல்லையும் நல்ல பெருசா சொல்றதுக்கு, அதாவது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு, மிகுதிப்படுத்தி சொல்றதுக்கு வர்றதான் என்னது உரிச்சொல். மா, சால இது வந்து என்னது, இது ரெண்டும் உரிச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த எக்ஸாம்பிளோட இந்த 4 சொற்களை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. தமிழில் இலக்கணம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இதை படிச்சுக்கிட்டா தான் வந்து நம்மளால் தமிழில் வந்து 100 மார்க் 100 கொஸ்டினை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணதுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்புறம் இதை படித்து ஒரு நேரம் படித்ததோடு விட்றாங்க. திருப்பி நம்ம அந்த வீடியோவை எடுத்து திருப்பி ஒரு அடுத்த வீடியோ படித்தோம்னா அடுத்து முந்தின வீடியோ இப்படி கொஞ்சம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து படிச்சுட்டே வந்தால் தான் நல்லா மார்க் வாங்க முடியும். நல்லா படிங்க. இன்னும் வந்து ஒரு 6 மந்த்ஸு தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இந்த 6 மந்த்ஸும் ஓரளவு படித்தா மட்டும்தான் நம்மளால் ஜூலையில் எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ண முடியும். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.